மார்னிங் என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு? தோசைப்பா. தோசையா? எப்பவுமே தோசையாம்மா? இது அது மாதிரி இல்லைப்பா, வெஜிடபிள்லாம் போட்டு செய்கிறது. இந்த பசங்களும் சரி பெரியவங்களும் சரி வெஜிடபிள் சாப்பிடணுன்னாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ பீஸா பர்கர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க, அது மாதிரி இதையும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. So my name is Khan and welcome to my cooking channel Mela Kadai. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தவா வைங்க, அது சூடு ஏறட்டும். அதுக்குள்ளே நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்லிடுறேன். எல்லாமே சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஐட்டத்தெல்லாம்: கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸ், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, ஆனியன் கூட சோம்போ சீரகமோ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் அது கூட நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முட்டையை வந்து என்ன பண்ணுங்கன்னா உடைச்சி அதில் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, பெப்பர் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ஊற்றிக்கலாம். இட்லி மாவு இல்லை தோசை மாவு, எப்படி நீங்கள் தோசை சுடுவீங்களோ அது மாதிரியே ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். அப்படியே முட்டைக்கோஸை போட்டு அதுக்கு மேலே கேரட்டை போட்டு பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அப்படியே பீன்ஸு ஃபுல்லாக அப்படியே போட்டு அதுக்கு மேலே வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அப்படியே ஃபுல்லாக தூவி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த தோசையில் ஃபுல்லாக பரப்புங்க. ஃபுல்லாக பரப்பிட்டா இது மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச முட்டை இதை அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால், ஏன்னா அது ஃபுல்லாக ஆகுனா செம்மையாக இருக்கும். வெறும் நடுவில் மட்டும் ஆகிட்டு வெளியெல்லாம் ஆகலைன்னா ஒரு இதாக இருக்காது. அதனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டில் வச்சா கீழே கரிஞ்சிடும். எவ்வளோ வேணுமோ நீங்கள் இது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓரத்தில் அப்புறம் நடுவில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுங்கன்னா அந்த தோசையை சுற்றி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் இதுவாகவே விட்டு இதுக்கு அப்புறம் திருப்பிடலாம். ஒரு சைடு தோசை இதாகிடுச்சு, அதனால திருப்பிட்டோம். இப்போ இந்த சைடும் என்ன பண்ணுங்கள், எண்ணெய் தேய்ச்சிருங்க. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே அது நல்லா இதாகிடும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ திருப்பிடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அடுத்ததான் அதே மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி தோசை எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஃபுல்லாக ஒரு தின்னாக போடுங்க. தடிசாக போட்டால் இது இதாகாது. தின்னாக போட்டு முட்டை அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே முட்டை போட்டு அப்படியே சூப்பராக இருக்குப்பா. மாதிரி இருக்குது. இந்த அற்புதத்தெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், சான்ஸே இல்லை.
அப்படியே அந்த ஓரத்தில் ஃபுல்லாக அப்படியே முட்டைகோஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஓரத்துலேயோ பீன்ஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் இதெல்லாம் கேமராவில் எடுத்தால் மட்டும்தான் தெரியுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கேரட் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கேரட் போட்டு அதுக்கு நடுவில் ஆனியன், அதுலேயே சோம்பு சீரகம்லாம் போட்டிருக்கு. பார்க்கவே ஒரு வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதை மைனஸு சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்களே, எப்படி சாப்பிட்றாங்க மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை வெட்டி வச்சது அது போட்டுருங்க. அதுக்கு மேலே பெப்பர் அப்படியே தூவிக்கோங்க, ஃபுல்லாக தூவுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் வரும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு அதை கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக தூவணும். ஆனால் ஒரே இடத்துல மட்டும் நீங்கள் போட்டால் இதாகாது. ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். உப்பு போட்டாச்சு. அதே மாதிரி போன இதில் சொன்ன மாதிரி தான் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே ஆயில் அப்படியே இது பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். வெளியே உள்ளே எல்லாம் இதுவும் தேவையான அமௌண்ட் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை நல்லா இதாகிட்டோன்னே நம்ம திருப்பிடலாம். பார்த்து திருப்புங்க. எனக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. பரவாயில்ல, குக்கிங் பண்ணும்போது இதெல்லாம் ஆகிறது தான். அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நான் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி கழித்து ஓப்பன் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், முட்டை இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று நம்ம செஞ்சு வச்சுருந்ததே ஒரு இதில் பவுலில் ஊற்றிட்டு அப்படியே முட்டைகோஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே பீன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை சேர்த்துட்டோம். ஆனியனும் சேர்த்துட்டோம். நம்ம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சது தான். நீங்கள் ஒன்று வெஜிடபிள் இது பண்ணி வச்சாலே நீங்கள் இத்தனை டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிங்க, தேவையான அமௌண்ட் உப்பு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஒன்று விடாமல். ஸ்பூன்லேயோ பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஸ்பூனில் வேறு ஏதாச்சும் பிளெண்டர் அது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை இருக்குது, முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிட்டு ஸ்பூனு இல்லை பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நீங்கள் சாதா தோசை ஊற்றுறதை விட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உண்மையாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க இல்லை, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சதை அப்படியே இதில் ஆட் பண்ணிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லாக டெடிக்கேஷனோடு செய்யணும். வேணா வெறுப்பாக செஞ்சால் ஒரு இதாகாது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக அதை சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த ஓரத்தில் நடுவில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து அந்த ஒட்டாமல் கீழே அப்படியே ஒட்டிக்கும், அது ஒட்டாமல் இதாகும். போன இதில் சொன்ன மாதிரி தான் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. திருப்பி சொல்கிறேன், ஏன்னா கரிஞ்சிரும் ஹையில் வச்சா. அதுக்கப்புறம் ஒரு சைடு இதாகிட்டோன்னே திருப்பி போட்டுக்கோங்க.
திருப்பி போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி மூடிடலாம் ஒரு இதை வச்சு. அதே எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் 2 or 3 minutes கழித்து அதை ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ அவ்வளோதான், வெஜிடபிள் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 வகையான தோசை நம்ம இதில் செஞ்சு பார்த்துருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டோ நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல், ஹோப் யூ லைக் இட். அண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மை நேம் இஸ் கான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டவ் மேல கடாய். இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.